தற்போது பாமகவில் இருந்து எம்எல்ஏ அருள் நீக்கம் செய்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது பாமகவில் இருந்து எம்எல்ஏ அருள் நீக்கப்பட்டதாக அன்புமணி அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் பாமகவில் இருந்து திரு ராமதாஸின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய திரு எம்எல்ஏ அருளை நீக்கம் செய்வதாக அன்புமணி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பாமகவில் இருந்து எம்எல்ஏ அருள் நீக்கம் செய்து கட்சியின் தலைவர் அன்புமணி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. தற்போது எம்எல்ஏ அருள் நீக்கம் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம்? சூர்யா, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸிற்கும் அன்புமணி ராமதாஸிற்கும் இடையிலான அந்த மன விரிசல் என்பது தொடர்ந்து கடந்த 6 மாதங்களாக நீடித்து வருகிறது. இதன் எதிரொலியாக கட்சியிலும் 2 பிரிவினராக தற்போது பிரிந்து நிற்கிறார்கள். குறிப்பாக ராமதாஸ் ஆதரவாளர்கள் எல்லாம் ஒரு புறத்திலும் அன்புமணி ஆதரவாளர்கள் எல்லாம் மறுபுறத்திலும் என 2 பிரிவினராக பிரிந்திருப்பது அக்கட்சி தொண்டர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் எம்எல்ஏ அருள் அவர்களுக்கு கூடுதலாக பாமகவின் இணை பொதுச் செயலாளர் பதவியை வழங்கினார். அருள் தன்னுடன் எப்போதும் உடனிருப்பார் என்பதாகவும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அன்றைய தினமே அன்புமணி தரப்பில் எதிர்வினை ஆற்றும் விதமாக அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த மாவட்ட செயலாளர் பதவி என்பது பறிக்கப்பட்டு வேறொருவருக்கு வழங்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. இது போன்ற தொடர்ச்சியாக அன்புமணி ஆதரவாளர்களை ராமதாஸ் பதவியில் இருந்து நீக்குவதும் புதிய பொறுப்பாளர்களை நியமிப்பதும், அதே போன்று ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்களை கட்சியின் பொறுப்பில் இருந்து நீக்குவதும், அவர் சார்ந்த பொறுப்பில் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களை அந்த பொறுப்பில் நியமிப்பதும் என தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அருள் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தார். அதிலும் கூட குறிப்பாக ராமதாஸ் அவர்கள், கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியுடன் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தால் அன்று முதலே அவர் பின்னால் நின்று பயணிக்க தயாராக உள்ளேன் என்பதாக பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அவர் தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அந்த சேலம் தொகுதியிலும் கூட அன்புமணி போட்டியிடுவார் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கும் கூட ராமதாஸ் அவர்கள் அன்புமணி தான் இந்த தொகுதியின் வேட்பாளர் என அறிவித்தால் நான் அவருடன் சேர்ந்து பணியாற்ற தயாராக உள்ளேன், ஆனால் அதற்கு கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அறிவிக்க வேண்டும் என்பதாக தெரிவித்திருந்தார். இப்படியாக தொடர்ந்து இரு தரப்பினரிடையும் இரு பிரிவினரிடையும் மாறி மாறி கருத்துக்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது ராமதாஸின் ஆதரவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ அருள் அவர்களை கட்சியின் அடிப்படை பதவியில் இருந்து நீக்குவதாக தற்போது அன்புமணி அவர்கள் அறிக்கை என்பதனை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தொடர்ந்து கட்சியின் தலைமை குறித்து செய்தி தொலைக்காட்சிகளில் பல்வேறு கருத்துக்களை அவதூறு பரப்பும் விதமாக அவர் பேசி வருகிறார். பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இது குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு இது குறித்து விசாரித்து வந்த நிலையில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறும் வகையிலாக அவர் செயல்பட்டதன் காரணமாக கட்சியின் தலைமை 12 மணி நேரத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திரு அருள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதை அவர் மதிக்கவில்லை. 12 மணி நேரத்திற்குள்ளாக அவர் மன்னிப்பும் கோரவில்லை. அதனைத் தொடர்ந்து தற்போது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழு விதிகளின்படி அவர் கட்சியில் இருந்து நீக்குவதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ராமதாஸ் தரப்பிலோ அருளுக்கு பாமகவின் இணை பொதுச் செயலாளராக பதவியும் வழங்கப்பட்டு தன்னுடன் எப்போதும் அருள் பயணிப்பார் என்பதாகவும் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே தற்போது இரு வேறுபட்ட கருத்துக்கள் ஒரே பதவிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டு வருவது கட்சி தொண்டர்களிடையே கடும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சூர்யா, ராமதாஸின் ஆதரவாக விளக்கக்கூடிய எம்எல்ஏ அருள் தற்போது பாமகவில் இருந்து நீக்கம் என்ற அன்புமணி அவருடைய தகவல் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.